வணக்கம். இப்போ மார்க்கெட்டில் சிம்பிளாக ஏதாவது ஒரு ஸ்ட்ராட்டஜி மட்டும் ஏதாவது ஒன்றை மட்டும் எடுத்துக்கிட்டு நம்ம ப்ராஃபிட் பண்ண முடியுமா அப்படிங்கிறத பார்க்கலாம். நம்ம நிறைய இருக்குது மார்க்கெட்டில். இப்போ ரெசிஸ்டன்ஸ் பிரேக் அவுட், ஃபிபோ, ட்ரெண்ட் லைன், இந்த மாதிரி நிறையா ட்ரேட் இருக்குது. சிபிஆர் ட்ரேட் இருக்குது. ஸோ இந்த மாதிரி லாட் ஆஃப் மெத்தட் இருக்குது நீங்கள் ட்ரேட் பண்ணுறதுக்கு, நான் ட்ரேட் பண்ணுறதுக்கும். நம்ம சிம்பிளாக ஒரே ஒரு மெத்தட் மட்டும் எடுத்துகிட்டு அதை எப்படி ஸ்விங் ட்ரேடுக்கு யூஸ் பண்ணிக்கிறது, இன்ட்ராடேக்கு யூஸ் பண்ணிக்கிறது, ஸ்கேல்பிங்க்கு யூஸ் பண்ணிக்கிறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஒன்றில் வந்து பை காமிக்கும், ஒன்றில் எக்ஸிட் காமிக்கும், ஒன்றில் செல் காமிக்கும். ஸோ அப்படிங்கும்போது நமக்கு சரியான கன்ஃபியூஸாக இருக்கும். ஸோ கன்ஃபியூஸ் எங்கே நடக்குதோ அங்கே வந்து நம்ம தெளிவான டிசிஷன் எடுக்க முடியாது. எப்படி அந்த தெளிவான டிசிஷன் ஈஸியாக மேக் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். நம்ம அதுக்கு ஃபஸ்ட்டு சிம்பிளாக ஒரே ஒரு மெத்தட் மட்டும்தான் நம்ம லேர்ன் பண்ண போகிறோம். அது என்ன அப்படின்னா ஜோன். மார்க்கெட்டில் ஜோன் எங்கெங்கெல்லாம் க்ரியேட் ஆகுது அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்க போகிறோம். எல்லாமே லைவ் மார்க்கெட்டில் எக்ஸாம்பிள் தான் நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் எந்த மார்க்கெட்டுக்கு வேணாலும் எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அது ப்ளஸ் வருது மைனஸ் வருது அப்படிங்கிறது இரண்டாம் பட்சம் தான். நீங்கள் ப்ராக்டிஸ் தெளிவாக பண்ண முடியுதா, நான் ப்ராக்டிஸ் தெளிவாக பண்ண முடியுதா அப்படிங்கிறத பார்க்கலாம். எல்லா மார்க்கெட்லேயும் ஜோன் ஒன்று க்ரியேட் ஆகும். அந்த ஜோன் நம்ம கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா ஈஸியாக மார்க்கெட்டை நம்ம ஐடென்டிஃபை பண்ணிட முடியும். மார்க்கெட் எந்த சைடு மூவ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ட்டு. ஸோ இந்த மாதிரி வால்யூம் இல்லாமல் ட்ரேட் ஆகுது பார்த்தீங்களா. இந்த கேண்டில் பார்த்தாலே தெரியும் இதில் வந்துட்டு வால்யூம் கிடையாது. ஹவர்லி கேண்டில் போட்டிருக்கேன், ஒரு விக் இருக்குது. மார்க்கெட்டில் வால்யூம் இல்லாமல் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. வால்யூம் இல்லாமல் எந்தெந்த ஸ்கிரிப்டெலாம் ட்ரேட் ஆகுதோ அது வந்து டெக்னிக்கலுக்கு அந்த அளவுக்கு சப்போர்ட் ஆகாது. ஸோ அதனால் வால்யூம் ஃபஸ்ட்டு நம்ம எடுக்கிற ஸ்கிரிப்டில் டெக்னிக்கலாக சப்போர்ட் ஆகணும் அப்படின்னா வால்யூம் நல்லா நடக்கணும். இப்போ ஃபாரெக்ஸில் எடுத்துட்டோம் அப்படின்னா கோல்டில் நல்லா வால்யூம் நடக்கும், பிட்காயினில் வால்யூம் நடக்கும். ஸோ இதனுடைய கேண்டிலுக்கும் இந்த யூரோ ஜேபிஐ போட்டதுக்கும் எப்படி டிஃப்ரெண்ட் இருக்குது பாருங்கள் கேண்டில். ஸோ அதனால் நம்ம ஈஸியாக அவாய்ட் பண்ணிடலாம் வால்யூம் இல்லாத ஸ்கிரிப்டை. ஸோ US30 போட்டோம்னா எப்படி ட்ரேட் ஆகுது பார்த்தீங்களா. கேண்டில் வந்து நமக்கு தெளிவாக தெரியும் போடும்போதே. ஸோ தெளிவாக தெரிஞ்சதுனாலே ஓகே மார்க்கெட்டில் வால்யூம் நடக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஜோன் அப்படிங்கிறது ஒன்றுமே கிடையாது. எந்த இடத்துலலாம் வந்து மார்க்கெட் அதிகமான முறை சப்போர்ட்டோ ரெசிஸ்டன்ஸோ எடுத்துருக்குதோ அதை தான் நம்ம வந்துட்டு ஜோன் அப்படின்னு சொல்ல போகிறோம். நம்ம மெயினாக எதில் பார்ப்போம், கோல்டு பார்ப்போம். ஸோ இந்தியன் மார்க்கெட்டுக்கும் நம்ம எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். ஸோ இதில் வந்து கோல்டுக்கு நீங்கள் இன்ட்ராடே பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு 15 மினிட்ஸ் மார்க்கெட் ஈவினிங் 5 PM மேலே ஒரு 15 மினிட்ஸ் சார்ட் எடுத்து வச்சுட்டு எங்கெங்கெல்லாம் வந்து திரும்பறக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிச்சி வச்சுக்கோங்க. ஏன்னா 5 o'clock மேலே தான் மார்க்கெட்டில் கோல்டில் மூவ்மெண்ட் நிறையா இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஜாக்பாட் சான்ஸ் கிடைக்குதா அப்படிங்கிறத பாருங்கள். கோல்டு கரெக்டாக ஸோ ஈவினிங் வரைக்கும் இந்த மாதிரி தான் நடந்துகிட்டு இருந்தது. இதுதான் ஜோன் நமக்கு. ஸோ ஜோனுக்கு வந்து நம்ம இங்கே இன்செர்ட் பட்டன் யூஸ் பண்ணிக்கலாம், ரெக்டாங்கிள் பட்டன் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது ஒரு ஜோன் நமக்கு க்ரியேட் ஆகிருந்தது நேற்றுக்கு ஈவினிங், அதாவது ஃப்ரைடே ஈவினிங் நமக்கு க்ரியேட் ஆகிருந்தது. ஈவினிங் என்ன பண்ணுச்சு அப்படின்னா 6 o'clock மேலே ஒரு டேட்டா வந்துச்சு. அந்த டேட்டாவில் ஸ்ட்ராங் பிரேக் அவுட் மேலே வந்தது. பிரேக் அவுட் ஆனோடனே எடுக்கலாமா அப்படின்னா அந்த அளவுக்கு எடுக்கும்போது நமக்கு ரிஸ்க்கு வந்துன்னா இதுக்கு கீழே க்ளோஸ் ஆனால் தான் நம்ம வந்து ஸ்டாப் லாஸ் வைக்கணும். இங்கே ஒரு ஸ்ட்ராங் கன்சால்டேஷன் இருக்குது. ஸோ இங்கே ஒரு பிரேக் அவுட் ஆகிருக்கு. ஸோ பிரேக் அவுட் ஆனோடனே எடுத்தீங்க அப்படின்னா இந்த லோக்கு கீழே க்ளோஸ் ஆனால் மட்டும்தான், இந்த ஜோனுக்கு கீழே க்ளோஸ் ஆனால் மட்டும்தான் நம்ம எக்ஸிட் ஆகிற மாதிரி இருக்கும். அப்படிங்கும்போது ஸ்டாப் லாஸ் பெரிய லெவலாக வரும். அதுக்கு நம்ம என்ன பண்ணலான்னா மறுபடியும் இந்த லெவலை ரீடெஸ்ட் பண்ணும்போது எடுத்தோம் அப்படின்னா நமக்கு ஸ்டாப் லாஸ் இதுக்கு கீழே க்ளோஸ் வச்சிருச்சு ஒரு கேண்டில் அப்படின்னா எக்ஸிட் ஆகிடணும். ஸோ இது வரைக்கும் இந்த ஸ்விங் லோவுக்கு கீழே நான் ஸ்டாப் லாஸ் வைக்கிறேன் அப்படின்னா உங்களுக்கு ரிஸ்க் ரொம்ப ரொம்ப பெருசாக இருக்கும். நம்ம என்றைக்குமே ரிஸ்க்கை கண்ட்ரோலில் வச்சுருந்தால் மட்டும்தான் மார்க்கெட்டில் ஜெயிக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. ஸோ வாய்ப்பு மட்டும்தான் நம்ம மார்க்கெட்டில் தேடுறோம். கன்ஃபார்மாக இதுதான் நடக்கும் அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது. எங்கெங்கெல்லாம் வாய்ப்பு அதிகமாக இருக்கோ அதை மட்டும் நம்ம எடுத்து அதை வந்து நம்ம அப்ளை பண்ணுறோம், அவ்வளோதான். இது வந்து சக்ஸஸ் ஆகும் ஃபெயிலியர் ஆகும் அப்படிங்கிறது நம்ம அந்த என்ட்ரி க்ளோஸ் பண்ண பின்னாடி தான் தெரியும். என்ட்ரி எடுத்தோடனே யாருக்குமே தெரியாது இது வந்து சக்ஸஸ் ஆகுமா ஃபெயிலியர் ஆகுமா அப்படின்ட்டு. ஸோ அதுக்காகத்தான் வாய்ப்பு எந்த இடத்துலலாம் அதிகமாக இது வரைக்கும் நடந்திருக்குது அப்படிங்கிறத தேடி பார்த்து கண்டுபிடிச்சோம். ஓகே இந்த மாதிரி ஒரு ஜோன் க்ரியேட் ஆகும்போது வாய்ப்புகள் நமக்கு அதிகமாக சக்ஸஸ் கொடுக்குது அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஸோ அதிகமாக சக்ஸஸ் கொடுக்குற இடத்துல நம்ம என்ட்ரி எடுக்க போகிறோம். சப்போஸ் நாளைக்கு மண்டே மார்க்கெட் இதை ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஏதாவது ஒரு பாசிட்டிவான கேண்டில் வருது அப்படின்னா எகெயின் இந்த ஜோனுக்கு கீழே SL வச்சுட்டு நம்ம பையிங் சைடு ட்ரை பண்ணலாம். இங்கே தான் வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ வாய்ப்பு அதிகமாக இருக்கிற இடத்துல நம்ம ட்ரை பண்ணுறோம். ப்ராஃபிட் வரட்டு லாஸ் வரட்டுன்னு நம்ம எதுவுமே ட்ரேட் பண்ண போகிறதில்ல. என்னங்க எப்படி சொல்கிறீங்க அப்படின்ட்டு நிறைய பேர் கேட்குறாங்க.
நீங்கள் ப்ராஃபிட் வருதோ லாஸ் வருதோ அந்த மாதிரி என்ட்ரி எடுங்க அப்படின்னு சொன்னால் மார்க்கெட்டில் நம்ம ப்ராஃபிட் பண்ணுறதுக்கு தானே இருக்கிறோம், என்ன லாஸ் வந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு கேட்குறாங்க. என்ட்ரி எடுத்து அதை கட் பண்ண பின்னாடி தான் அந்த ட்ரேட் ப்ளஸ்ஸாக மைனஸான்னு தெரியும். ஸோ அதனால் நம்ம என்ட்ரி எந்தெந்த இடத்துலலாம் எடுக்கணும் அப்படிங்கிறத நம்ம முடிவு பண்ண முடியும். அது ப்ளஸ் ஆர் மைனஸ் அப்படிங்கிறத மார்க்கெட்டோட மூவ்மெண்ட்டு தான் தீர்மானிக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நிறைய டச்சஸ் நடக்கிற ஒரு ஜோனில் வாய்ப்புகள் அதிகபட்சமாக நமக்கு சக்ஸஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சக்ஸஸ் அதிகமாகிற வாய்ப்பு எங்கெல்லாம் இருக்குதோ அதில் மட்டுமே நம்ம என்ட்ரி எடுத்து ஃபஸ்ட்டு பழகணும். போக போக தான் அந்த சின்ன சின்ன இடத்துலலாம் ஓகே இந்த இடத்துல ஒரு 50% சக்ஸஸ் வாய்ப்பு 50% ஃபெயிலியர் வாய்ப்புனாலும் அது நல்ல எக்ஸ்பீரியன்ஸான பின்னாடி தான் அந்த மாதிரி ட்ரேடில் எடுக்கணும். இல்லைன்னா வெயிட் பண்ணி இந்த இடத்துல என்ட்ரி எடுக்கிறோம், இங்கே மேலே போனாலும் சரி கீழே வந்தாலும் சரி நம்ம எக்ஸிட் ஆகிடுறோம். மேலே போனால் ஓகே நம்ம எக்ஸிட் ஆகிக்கலாம், கீழே வந்ததுன்னா இந்த லெவலுக்கு கீழே க்ளோஸ் ஆனால் எக்ஸிட் ஆகிடும். கோல்டில் பாருங்கள் நான் வந்துட்டு ஜோன் ட்ரா பண்ணி வச்சுருக்கேன். இந்த இடத்துல ஹை இருக்குது, இந்த இடத்துல லோ இருக்குது. இது வந்து ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட் பாயிண்ட்டாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நான் எல்லாமே அப்படி தான் ட்ரா பண்ணியிருக்கேன். இந்த இடத்துல ஒரு ஹை, இந்த இடத்துல ஒரு லோ. ஸோ அப்படிங்கும்போது இந்த லெவல் ஜோன், இங்கே ஹை இங்கே லோ. ஸோ இந்த ஜோன் அதே மாதிரி தான், இங்கே ஹை இங்கே லோ, இது வந்து ஜோன் அப்படின்ட்டு நான் ட்ரா பண்ணியிருக்கேன். எல்லாமே அதே மாதிரி தான் ட்ரா பண்ணியிருக்கேன். ஸோ இந்த இடத்துல ஒரு லோ வந்தது அப்படின்னா ஒரு பெட்டரான வாய்ப்பாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒரு ட்ரா பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா யார்கிட்டையுமே போய் கோல்டு எது வரைக்கும் வரும், எங்கே வரைக்கும் மேலே போகும், எங்கே வரைக்கும் மேலே போகும் அப்படின்னு எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறதையும் நான் சொல்ல போகிறேன். ஓகேங்களா? இதே மாதிரி எல்லா ஸ்கிரிப்டும் நீங்கள் வந்து ட்ரா பண்ணி வச்சுக்க முடியும். சிம்பிளாக இதை மட்டுமே ட்ரா பண்ணி பழங்க, இந்த ஜோன் மட்டுமே ட்ரா பண்ணி பழங்க, வேறு எதுவுமே தேவைப்படாது. இது ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும், ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இல்லாமல் ஈஸியாகவும் இருக்கும். ஜோனுக்கு மேலே க்ளோஸ் ஆகிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு இந்த லெவலுக்கு மேலே க்ளோஸ் ஆகிட்டு மறுபடியும் ரீடெஸ்ட் பண்ண பையிங், இந்த லெவலுக்கு கீழே க்ளோஸ் ஆகிடுச்சு அப்படின்னா எக்ஸிட். இது வந்து வீக்லி டைம் ஃப்ரேம். இது பொசிஷனலாக எனக்கு என்ன ட்ரெண்ட் இருக்குது அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணும். பட் இதை யூஸ் பண்ணி நான் இன்ட்ராடேலாம் பண்ண முடியாது. இந்த லெவல் வந்துச்சுன்னா மார்க்கெட் பவுன்ஸ் ஆகும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம். பட் அந்த இடத்துல ஸ்மால் டைம் ஃப்ரேமில் எங்கே ஜோன் இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சா நம்ம என்ட்ரி எக்ஸிட் எடுக்க போகிறோம். அவ்வளோதான். இதை மட்டுமே ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க, உங்களுக்கு வந்துட்டு சக்ஸஸ் நிறைய வரக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்த டார்கெட் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறதுக்கு தான் நான் வந்துட்டு ஃபிபோ யூஸ் பண்ணுறோம். இது வந்து நம்மளுடைய டெலகிராம் சேனல் தமிழ் இன்வெஸ்டர். நான் வந்துட்டு கீழேயும் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் வந்து வேணால் ஆட் பண்ணிக்கிங்க. இதில் வந்துட்டு கோல்டு நான் அப்டேட் பண்ணிகிட்ருக்கேன் இப்போதைக்கு. அதுதான் நான் வந்து மெயினாக ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால அதை அப்டேட் பண்ணிகிட்ருக்கேன். டெய்லியும் இந்த டெலகிராம் பேஜை நீங்கள் வாட்ச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இந்த பிரேக் அவுட் ஆகிருக்கு, அடுத்து இது வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ட்டு. ஸோ அதே மாதிரி அந்த லெவல் போயிடுச்சு, அதுக்கடுத்து இந்த லெவல் வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத ஒரு கணிப்பாக இருக்குது. அதே மாதிரி மார்க்கெட் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக மேலே தான் வந்துட்டுருக்கு. இங்கே செப்டம்பர் 8ஆம் தேதி பாருங்கள், இந்த பிரேக் அவுட் கேண்டிலுக்கு நான் ஃபிபோ ட்ரா பண்ணியிருக்கேன். ஃபிபோ ட்ரா பண்ணி இந்த லெவலில் கீழே வரும்போது சப்போர்ட் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த லெவலுக்கு மேலே க்ளோஸ் வச்சிருச்சு அப்படின்னா நல்லா மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத நம்மளுடைய ஒரு ஐடியாவாக இருக்குது. டார்கெட் தெரிகிற மாதிரி நான் அங்கே வந்துட்டு அப்டேட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஸோ இதுக்கு மேலே க்ளோஸ் ஆகிடுச்சு அப்படின்னா இது வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 3700, அடுத்தது 3862 போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ 3700 வந்துடுச்சு, அடுத்தது 3850 வரைக்கும் வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் இருக்குது. 3700க்கு மேலே மார்க்கெட் ஸ்டேபிள் ஆகும்போது, ஸோ அதுக்கு கீழே ஸ்டேபிள் ஆகிடுச்சு, இந்த ஃபிபோக்கு கீழே ஸ்டேபிள் ஆகிடுச்சு அப்படின்னா நம்ம வந்து இந்த வியூவை கொஞ்சம் வேரிட் கம்மியாக தான் பண்ண முடியும். ஏன்னா அதுக்கு மேலேயே ஸ்டேபிள் ஆகிட்டு இருந்ததுன்னா மார்க்கெட்டில் இன்னுமே ஸ்ட்ரென்த் ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். இப்போ 3700க்கு கீழே வந்துடுச்சு அப்படின்னா ஓகே மார்க்கெட்டில் அவ்வளோ ஸ்ட்ரென்த் இல்லை போல இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம டெய்லியுமே அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கோம். நீங்கள் டெய்லியும் செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இங்கே ஒரு சேனல் பிரேக் அவுட் ஆகிருக்குதுன்னு அப்டேட் பண்ணியிருந்தோம், அது மறுபடியுமே மேலே வந்துருந்துச்சு, கீழே ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு அப்புறம் மேலே போயிருக்கு. அடுத்தது ஸோ இங்கே வந்து அப்போலோ ஹாஸ்பிட்டல்லாம் எப்படி நீங்கள் வந்து பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு இங்கே ட்ரா பண்ணியிருக்கிறேன். அடுத்தது ஆக்சிஸ் பேங்கில் எப்படி நாம் வந்து எடுக்க முடியும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இங்கே வந்து 15 மினிட்ஸில் இங்கே ஒரு ஜோன் க்ரியேட் ஆகிடுச்சு பார்த்தீங்களா? இங்கே ஒரு ஜோன் க்ரியேட் ஆயிடுச்சு. ஸோ இங்கே ரீடெஸ்ட் பண்ணியிருக்கு. ஸோ நாளைக்கு என்ன பண்ணுவோம், கீழே வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. நம்மளுடைய ஸ்டாப் லாஸ் எது, இதுக்கு மேலே க்ளோஸ் ஆச்சுன்னா ஒரு 15 மினிட்ஸ் ஸ்டாப் லாஸ், அவ்வளோதான். ஸோ இதுதான் நம்ம சிம்பிளான கான்செப்ட். இதை நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம். நாளைக்கு சப்போஸ் இந்த இடத்துல ஓப்பன் ஆச்சு அப்படின்னா நம்ம ஓப்பனிங்லேயே செல் பண்ணிவிட்டு
இதுக்கு மேலே எஸ்எல் வச்சுக்கிறோம். இது எல்லாமே கால்ஸ் கிடையாது, ஓகேங்களா? நீங்கள் எப்படி ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படிங்கிறக்காக நான் வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்கேன். இது வந்து எனக்குமே ஈஸியாக இருக்கும். நீங்கள் பொசிஷனலாக ஸ்விங் ட்ரேட் இதெல்லாம் யூஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு ஹவர்லி இல்லைனா 4 ஹவர் இல்லைனா டெய்லி அந்த மாதிரி யூஸ் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா டெய்லியில் நமக்கு இந்த இடத்துல பிரேக் அவுட் ஆகிட்டு மறுபடியும் ரீடெஸ்ட் பண்ணுது. ரீடெஸ்ட் பண்ணும்போது என்ன பண்ணணும்? இப்போ பொசிஷனலாக பையிங் இருக்குது, பொசிஷனாக பையிங் இருக்குது, பொசிஷனாக பையிங் இருக்குது. இந்த ஜோனுக்கு கீழே க்ளோஸ் ஆனால் எக்ஸிட் ஆயிடணும். இன்ட்ராடேயில் செல்லிங் இருக்குது. அப்படிங்கும்போது நம்ம என்ன பண்ணலான்னா ஆக்சிஸ் பேங்க்கில் செல்லிங் முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத நம்ம ஈஸியாக தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இது சப்போஸ் இதுக்கு மேலே க்ளோஸ் ஆனால் என்ன பண்ணலாம்? பையிங் எடுத்துகிட்டு நாளைக்கு ஓப்பனிங் நடக்கும்ல, ஓப்பனிங் கேண்டில் ஏதாவது இந்த ரேஞ்சில் இருந்துச்சு அப்படின்னா அந்த ஓப்பனிங் கீழேயோ இல்லைன்னா இந்த ஜோனுக்கு கீழே ஒரு ஸ்ட்ராங்காக க்ளோஸ் வச்சாலோ எக்ஸிட் ஆகிக்கலாம். ஆக்சிஸ் பேங்க்கில் செல்லிங்கை விட பையிங் ஃபோக்கஸ் பண்ணுறது பெட்டர் அப்படிங்கிறத டெய்லி பார்த்தோன்னா நமக்கு ஈஸியாக தெரிஞ்சிருச்சு. பார்த்தீங்களா? இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஒரு ஜோன் க்ரியேட் ஆகிருக்குங்களா? ஸோ ஜோன் வந்துட்டு நான் வந்து ரெக்டாங்கிளே ட்ரா பண்ணிக்கிறேன். ஸோ இந்த இடத்துல ஒரு ஜோன் க்ரியேட் ஆகிருச்சா? நம்ம என்ன பண்ணியிருப்போம்? இந்த இடத்துல வீக் ஆகிருச்சு அப்படின்னு நினச்சிருப்போம். ஓகே, இங்கே வந்து 2 டைம் டச் பண்ணிவிட்டு மேலே போயிருக்கு, இங்கே கீழே ஸ்ட்ராங்காக க்ளோஸ் வச்சுருக்கு, இது ஸ்ட்ராங் நெகட்டிவ் கேண்டில் அப்படின்ட்டு இந்த இடத்துல சப்போஸ் செல் பண்ணியிருந்தோம் அப்படின்னா இந்த இடத்துல எக்ஸிட் ஆகிக்கணும். இல்லை நான் வந்து லாங் டேர்ம் எடுக்கிறேன் அப்படின்னா இந்த இடத்துல பை பண்ணி பார்க்கலாம். ஸோ லாங் டேர்ம்னா நீங்கள் எவ்வளோ வேலை வச்சுக்கலாம், ஸ்டாப் லாஸ் போடணுங்கிறது அவசியம் கிடையாது. ஆக்சிஸ் பேங்க் ஃபண்டமெண்டலாக ஓரளவுக்கு நல்லா இருக்குது அப்படிங்கிற உங்களுக்கு ஒரு ஐடியா இருந்ததுன்னா ஒரு 1050 வாங்குறீங்க, மறுபடியும் இதே மாதிரி வந்து ஒரு 950 850 இதே மாதிரி ஒரு ஜோன் கிரியேட் ஆகி இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் கொடுத்தது அப்படின்னா அங்கே போய் ஒரு ஆவரேஜ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு மேலே வர்றதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது. ஸோ உங்களுக்கு இது ஃபண்டமெண்டல் மேலே நம்பிக்கை இருந்தால் மட்டும் அந்த மாதிரி பண்ண முடியும். ஓகேங்களா? இந்த இடத்துல பையிங் பண்ணலாம். மார்க்கெட் இது வரைக்கும் நீங்கள் டார்கெட் வச்சுக்கலாம். இப்போ மறுபடியும் மேலே க்ளோஸ் ஆகிடுச்சா? ஸோ மறுபடியும் ரீடெஸ்ட் பண்ணுதா? இந்த இடத்துல பை பண்ணிவிட்டு அடுத்தது இந்த ஜோன் இது வரைக்கும் நீங்கள் டார்கெட் வச்சுக்கலாம். 1640 வரைக்கும் டார்கெட் வச்சுக்கலாம். எஸ்எல் எது? இங்கே டெய்லி க்ளோஸ் வச்சதுன்னா இந்த இடத்துல எஸ்எல். அவ்வளோதான். நீங்கள் எஸ்எல் வந்து ரொம்ப சின்னதாக தான் வைக்கணும். டார்கெட் மட்டும் என்றைக்கும் பெருசாக வச்சு பழகணும். நீங்கள் 10 நாள் 20 நாள் வெயிட் பண்ணி பெருசாக வச்சு பழகினீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இது வந்து ஃபஸ்ட்டு ஹையர் டைம் ஃப்ரேமில் நீங்கள் பொசிஷன்லாம் எடுத்து ஒரு 5 ஷேர் 10 ஷேர் அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா இப்போ ஒரு ஆக்சிஸ் பேங்க்கில் 10 ஷேர் வாங்குறீங்க அப்படின்னா 10,000 ரூபா இருந்தால் வாங்கிக்கலாம். அது 200 பாயிண்ட் கீழே போனாலும் உங்களுக்கு 2,000 ரூபா தான் நெகட்டிவ் காட்டும். அது நீங்கள் இன்னும் லாஸ் புக் பண்ணல, மறுபடியும் ஒரு 10,000 போட்டு ஏதாவது கீழே வரும்போது ஆவரேஜ் பண்ணினீங்க இதே மாதிரி பேட்டர்ன் வரும்போது அப்படின்னா ஒரு 100 பாயிண்ட் 150 பாயிண்ட் மேலே வரும்போதே உங்களுக்கு வந்து ப்ராஃபிட்டுக்கே வந்துடும். அதனால தான் நீங்கள் ஷேர்ஸில் இந்த மாதிரி டெக்னிக்கல் அனாலிசிஸ்லாம் ஹையர் டைம் ஃப்ரேமில் டெய்லி வீக்லி மந்த்லி அந்த மாதிரி ஹையர் டைம் ஃப்ரேமில் ட்ரை பண்ணி பாருங்கள். நிஃப்டி 50க்குள்ளே இருக்கிற ஷேர்ஸ் எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொல்கிறக்கு ரீசன் அதுதான். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அடுத்தது பஜாஜ் ஆட்டோ. பஜாஜ் ஆட்டோ என்ன பண்ணுது? நமக்கு ஏதாவது ஜோன் கிரியேட் ஆயிருக்கா அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள். ஸோ இந்த இடத்துல ஒரு ஜோன் கிரியேட் ஆயிருக்கு, இந்த இடத்துல ஒரு ஜோன் கிரியேட் ஆயிருக்கு பார்த்தீங்களா? இந்த இடத்துல ஸோ ஜோன் அப்படிங்கிறது ஒன்றுமே கிடையாது. இங்கே ஒரு டச் இருக்குது, இங்கே ஒரு டச் இருக்குது, இங்கே ஒரு டச் இருக்குது, இங்கே பிரேக் அவுட் ஆயிடுச்சு, ஸ்ட்ராங்காக பிரேக் அவுட் ஆயிருக்கு. இங்கே ரீடெஸ்ட் பண்ணியிருந்தால் நம்ம பையிங் எடுத்துருக்கலாம். இப்போ கீழே வந்துட்டுருக்கு, இந்த இடத்துல வந்து ரீடெஸ்ட் பண்ணுச்சுன்னா நம்ம பையிங், இதுக்கு கீழே க்ளோஸ் வச்சதுன்னா எக்ஸிட். அவ்வளோதான். நீங்கள் ஈக்குட்டியில் இது வந்து 8700 ஒரு ஷேர் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு 100 200 மைனஸ் ஆனாலும் ஒரு 200 தான். நீங்கள் வந்துட்டு கிளாஸுக்கு போய் 5000 10,000 கொடுத்து லேர்ன் பண்ணுறதை விட இந்த மாதிரி ஒவ்வொரு ஷேர் 2 ஷேர் வாங்கிட்டு ஈஸியாக லேர்ன் பண்ணிட்டு போயிடலாம். ஸோ உங்களுக்கு அது ஒரு ஸ்ட்ராங்காக மைண்டில் இருக்கும். ஓகே, லைவ் மார்க்கெட்டில் நீங்கள் ட்ரேட் பண்ணுறீங்க, அனலைசஸ் பண்ணி பண்ணுறீங்க அப்படிங்கும்போது உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான கான்ஃபிடென்ட் வரும். ஸோ அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் கிளாஸுக்கு போய் தியரி லேர்ன் பண்ணுறதை விட இப்படி இருந்தால் இப்படி, இப்படி இருந்தால் இப்படி அப்படின்னு நானும் அதே மாதிரி தான் சொல்ல முடியும். ஏன்னா நான் வந்துட்டு லைவ் மார்க்கெட்டில் என்னோடய என்ட்ரி தான் நான் எடுக்க முடியும். பட் இதை வந்து நீங்கள் லைவ் மார்க்கெட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், ஒரு ஷேர் அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், ஒன்றுமே தப்பே கிடையாது. ஸோ ஹையர் டைம் ஃப்ரேமில் டெய்லி வீக்லி மந்த்லியில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன் ஹையர் டைம் ஃப்ரேம்னால் அதுதான் உங்களுக்கு வந்து வேலிடான டெக்னிக்கல் அனலைசிஸ் உங்களுக்கு கொடுக்கும். அடிக்கடி ஒரு நிறம் மாறிக்கிட்டே இருக்காது. ஸோ 15 மினிட்ஸில் அடிக்கடி நிறம் மாறிக்கிட்டே இருக்கும். ஏதாவது சின்னதாக ஒரு நல்ல நியூஸ் வந்தால் ஒரு பாசிட்டிவாக பிரேக் அவுட் கொடுக்கும், நெகட்டிவ் நியூஸ் வந்தால் நெகட்டிவ் பிரேக் அவுட் கொடுக்கும். அந்த மாதிரி நிறம் மாறாமல் இருக்கணும் அப்படின்னா டெய்லி வீக்லி மந்த்லிலாம் போயிட்டிங்கன்னா நிறமே மாறாது, அது ஒரே மாதிரி தான் சுற்றிட்டு இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஒரு ஜோன் கிரியேட் ஆகிருக்கு பார்த்தீங்களா மந்த்லியில். அது பார்த்தோன்னே நீங்கள் எனக்கு இந்த மாதிரி ஜோன்னு சொல்கிறது
உங்களுக்கு ஃபஸ்ட்டு பார்த்தோன்னே தெரியாமல் இருக்கும். இதுதான் ஒரு ஜோன். இதுக்கு மேலே க்ளோஸ் ஆகணும். ஏன்னா இங்கே எத்தனை ஹைஸ் இருக்குது பாருங்கள் பஜாஜ் ஆட்டோவில். ஸோ இங்கே ஒரு ஹை, இங்கே ஒரு ஹை, இங்கே ஒரு ஹை, இங்கே ஒரு ஹை, இங்கே ஒரு ஹை 5 டைம் டச் ஆகிருக்கு இந்த ஜோனில். அப்படின்னா இது ஒரு வேலிடான ஜோன். இதுக்கு மேலே க்ளோஸ் ஆச்சுன்னா பையிங் எடுத்துக்கலாம், இதுக்கு கீழே க்ளோஸ் வச்சுன்னா எக்ஸிட் ஆகிடலாம், இல்லைன்னா நான் வந்து ஆவரேஜ் பண்ணுறதுக்கு வெயிட் பண்ணலாம். ஸோ இதுதான் நாம் கற்றுக்க வேண்டிய விஷயம். இது மட்டுமே ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், நீங்கள் வேறு எந்த மெத்தேடும் போகாதீங்க. ஸோ இங்கே ஒரு ஜோன் இருக்குதா, ஸோ இங்கே பிரேக் அவுட் ஆகிடுச்சு. பிரேக் அவுட் ஆனோடனே ரீடெஸ்ட் பண்ணியிருந்தால் ஓகே. ஸோ ஈக்விட்டி ஷேர்ஸில் பிரேக் அவுட் ஆனோடனே கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா ரீடெஸ்ட் பண்ணிடலாம், மறுபடியும் ஒரு ஷேர் வாங்கிக்கலாம். ஏன்னா இதுக்கு வந்து எக்ஸ்பைரி டேட்லாம் கிடையாதுல்ல, நீங்கள் பொறுமையாக வச்சுக்கலாம். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இதுவும் ஒரு ரீடெஸ்ட் ஜோன். ஸோ இந்த மாதிரி ஒரு கன்சால்டேஷன் எங்கே நடக்குதோ அப்போ பிரேக் அவுட் ஆச்சுன்னா நல்ல மார்க்கெட்டில் மூவ்மெண்ட் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ கன்சால்டேஷன் எங்கெங்கெல்லாம் நடக்குது அப்படின்னு நீங்கள் கண்டுபிடிங்க. ஓகே, தேங்க்யூ.